ஸ்டார்ட். வணக்கம் மக்களே. முக்தா ஃபிலிம்ஸ் 60 முகநூல் மற்றும் முக்தா ராமசுவாமி சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் குழு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சனை இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, முதல்ல ஆண்டவர் கமல்ஹாசனோட சைட் டான்ஸராக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளில் சூப்பர் ஸ்டார் பின்னாடி ஒரு தனியாக தெரிஞ்சுட்டு இருந்தார். யார் இவர் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு தளபதி விஜய் கூட ஆக்டராக இன்ட்ரோ ஆகுறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் போனாக்கா அஜித்குமார் சாரோட டான்ஸ் கோரியோகிராஃபராக இன்ட்ரோ ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஒரு டான்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. இப்படி பல சகல கலா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கல்யாண் மாஸ்டர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ணா. இந்த இன்டர்வியூவில் எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள்கிட்ட நான் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு ரெக்வெஸ்ட். இந்த கோர்ட்ல எல்லாம் சொல்ற மாதிரி நான் உண்மையை மட்டும் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிருங்க ஒரு தடவை. நான் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுறேன். கண்டிப்பா உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், எனக்கு வேற எதுவும் வராது. சூப்பர்ண்ணா, சூப்பர். நான் இப்போ உங்களோட ஜேர்னியை பற்றி தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இங்கே இங்கே நிறைய பேர் கேட்டாக்கா நான் இதெல்லாம் பிளான் பண்ணதே கிடையாது, எல்லாம் ஆக்சிடெண்ட்டாக நடக்கும் எனக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஜேர்னி ஆக்சிடென்டலாக நடந்ததா, இல்லை நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சி வந்தீங்களா? எனக்கும் ஆக்சிடென்டல் தான். அது கிளீஷேடா தெரியலாம், பட் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஏன்னா எங்க அப்பா போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எங்க அண்ணன் இஸ் ஸ்டேட் லெவல் 13th ரேங்க்லாம் வாங்கியிருந்தாரு. பயங்கரமா படிப்பாரு. தம்பியும் நல்லா படிப்பாரு. நானும் நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, எங்க சின்ன பாட்டி, அதாவது எங்க அம்மாவோட சித்தி, அவங்க தான் புலியூர் சரோஜா. அவங்களோட சன் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் அஸ் மீ. ஸோ 2 பேருமே ஒன்னா தான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம். அவங்க ஒரே பையனால அவங்க அடிக்கடி ஷூட்டிங் போறதுனால என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் கொஞ்சம் சத்யா கூட இருந்துரு, சத்யா கூடயே இருந்தேன்னா அவன் தனியா இருப்பான், நீ கொஞ்சம் அவன் கூட இரு அப்படின்னா. ஸோ அப்படிதான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம், ஒன்னா படிப்போம், ஒரே ஸ்கூல் தான், ஒரே கிளாஸ். 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது புலியூர் சரோஜா அவங்களோட வீட்டு பக்கத்து வீடு தான் அம்பிகா ராதா, ஆக்ட்ரஸ் அம்பிகா ராதா இருந்தாங்கல்ல, அவங்க வீடு. அவங்களுக்கு ஒரு 2 தம்பிங்க இருந்தாங்க, அர்ஜுன், சுரேஷ்னு. ஸோ நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டில் தான் சந்திப்போம். வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்போம், நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருப்போம். அப்போ ஒரு சின்னதா மியூசிக் போட்டுட்டு ஆடிட்டு இருக்கும்போது அப்போ பேபி ஆச்சு, அவங்கள நான் புலியூர் சரோஜா பேபி ஆச்சுன்னு தான் கூப்பிடுவேன். பேபி ஆச்சு அதை பார்த்துட்டு, டேய் சூப்பரா ஆடுற, நீங்க ஒண்ணு பண்ணு, நாளைக்கு ஒரு ரிஹர்சல் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஏதோ கூப்பிடுறாங்க, சரி போலான்னு சொல்லிட்டு போனா எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ், எல்லாமே காலேஜ் பசங்க, அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ போயிட்டு அவங்க சாங் போட்டாங்க, 2-3 ஸ்டெப்ஸ் சொன்னாங்க, நானும் ஆடினேன். நல்லா ஆடுறிய, சரி சரி அப்போ ரிஹர்சல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் பண்ணேன். ரிஹர்சல் பண்ணிட்டு கூட்டு போய் நிக்க வச்சா கமல் சார் பேர் சொல்லும் பிள்ளைன்ற படம். ஸோ அதுல சாங் பண்றதுக்கு கூட்டு போனாங்க. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நெவர் பிளான் திஸ். எங்க அப்பாட்ட கூட சொல்ல, எங்க அப்பா செம திட்டுவாரு. அவருக்கு இந்த சினிமா அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் எங்க அப்பா, செம்ம அடி உள்ள வீட்டுல. யூ ஆல்வேஸ் யூஸ் டு சே, படிப்பு இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. பட் ஐ வாஸ் டூயிங் +2 அட் தட் டைம். அப்பதான் சினிமா ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணி அதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணனுக்கு படிக்கிறதுக்கு நிறைய செலவாகுது, ஸோ நீ கொஞ்சம் நல்லா படிச்சு மெரிட்லி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் இந்த ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது கையில ஒரு 2 சாங் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. விளக்கேத்து ஒரு சாங், அப்புறம் அம்மம்மா 2 சாங் பண்ணிட்டு வந்த உடனே கையில ஒரு 3500 4000 அப்பாவோட 1 மாச சம்பளம் அது. நினைச்சேன் செம்மையா இருக்கு, நம்ம இதுல ஏர்ன் பண்ணி இந்த ஃபாரின்ல எல்லாம் பசங்க ஜாப்ஸ் பண்ணிட்டே படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் ஜாயின் பண்ணேன். சம்பாதிச்சு படிக்கலாம்னு நினைச்சேன், பட் அப்படியே இதுலயே செட்டில் ஆயிட்டேன். தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன்டு தி இண்டஸ்ட்ரி. சூப்பர் சூப்பர். நான் அது அந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படின்னாக்கா எதுன்னு சொல்லுவீங்க? இந்த நடிகரா வந்ததா, இல்லை கோரியோகிராஃபரா ஆனதா, இல்லை இந்த ப்ராமினெண்டா சைட் டான்ஸர்லயே பின்னாடியில இருந்து ஃப்ரண்ட் லைனுக்கு வந்ததா,
எதை வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் பிரேக் இல்ல. யூ மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி சான்ஸ் யூ கெட். ஏன்னா சினிமா ஃபீல்ட்ல வந்து நீங்க வெளியில பாக்குறது என்ன மாதிரி ரொம்ப சில பேர், நிறைய பேரு இது மாதிரி ட்ரை பண்ணி வெளிச்சத்துக்கு வராம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐ ஷுட் ஜஸ்ட் தேங்க் காட் அண்ட் த பீப்புள் ஹூ ஐ மெட். ஐ மஸ்ட் பி லக்கி. லக்கின்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் லக், இட்ஸ் பீப்புள் யூ மீட், இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். நிறைய விஷயம் இதுல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்குன்னு நான் சொல்றது வந்து அஸ் அ டான்சர் நான் ஐ ஆல்வேஸ் பீன் பிளெஸ்ட். ஐ பீன் வெரி சின்சியர். நான் ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பேன். எனக்கு எந்த வேலையா எந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையா இருந்தாலும் அது கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிடணும். யார்கிட்டயும் ஒரு பேச்சு வாங்கிடக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப அதை கடைப்பிடிக்கிறது. இன்னி வரைக்கும் கடைப்பிடிக்கிறது அதுதான். யார்கிட்டயும் ஒரு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, கரெக்டா பண்ணணும் அப்படின்னு. ஸோ as ஐ ஸ்டார்டட் மை கெரியர், அந்த டைம்லாம் வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அட் 1987. அசிஸ்டன்ட் ஆகுறதுலாம் பெரிய விஷயம். as soon as I joined within about 4 or 5 months, தாரா மாஸ்டர்னு ஒரு பெரிய கொரியோகிராஃபர் இருக்கிறாங்க. அவங்க தமிழ்ல நிறைய படம் அவ்வளோ பண்ணது இல்லை, பட் தெலுங்குல பயங்கர ஃபேமஸ். ஷீ இஸ் கால்ட் சவுத் இந்தியன் சரோஜ்கா. பயங்கர ஃபேமஸ். சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, நாகார்ஜுன், வெங்கடேஷ், நேம் த ஹீரோஸ். அவங்க ஷூட்டிங் போயிட்டோம்னா கண்டினியூஸா 1.5 மாசம் வீட்டுக்கே வர முடியாது, அவ்வளோ பிஸி அவங்க. அவங்க என்னை பார்த்துட்டு, நான் ஆடுறதை பார்த்துட்டு, நீ பேசாம எனக்கு அசிஸ்டண்டா பண்ண அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஷாக். எனக்கு என்ன கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அசிஸ்டன்ட்னா இன்னும் பெரிய ஒரு பொறுப்பு. ஹீரோயினுக்கு டான்ஸ் மூவ்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கணும். அவ்வளோ டேலண்டா நம்மளுக்குன்னு சொன்ன உடனே, பட் ஷீ ட்ரெயின் மீ ரியலி வெல். எனக்கு நிறைய குருஸ் இருந்திருக்காங்க. புலியூர் சரோஜா ஆகட்டும், தாரா மாஸ்டர் ஆகட்டும், சில்லி பிரகாஷ், தருண்குமார், இது மாதிரி நிறைய குருஸ் எனக்கு இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரேக். எனக்கு லைஃப்ல நிறைய பிரேக்ஸ் எனக்கு கிடைச்சது. ஐ மேட் யூஸ் ஆஃப் இட் இன் த ரைட் வே. ஐ ஷுட் சே ஐ ரியலி மேட் யூஸ் ஆஃப் இட் இன் த ரைட் வே. அதுக்கப்புறம் 1993ல நினைக்கிறேன். ஐ வாஸ் 1990ல சில்லி பிரகாஷ் ஃபவுண்ட் மீ அவுட். ஒரு சாங்க்கு கூப்பிட்டாரு. அவர் கூட அப்படியே பாம்பே டிராவல் ஆனேன். ஐ வாஸ் இன் பாம்பே ஃபார் ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ். பாம்பேல வந்து அப்பதான் ஷாருக் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, அக்ஷய் குமார், சாய்ஃப் அலி கான், நிறைய பேர், சல்மான் கான், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாம்பேல நிறைய ஹிந்தி சாங்ஸ் பண்ணியிருக்கேன், டான்ஸரா பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாவும் பண்ணியிருக்கேன். தட்ஸ் another பிரேக். ஏன்னா அது ஒரு வேற ஒரு உலகம். ஹிந்தி சினிமான்றது வேற ஒரு உலகம், தமிழ் மாதிரி கிடையாது. ஸோ அது ஒரு பிரேக். பாம்பேல இருந்து அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போவேன். இருக்கிற கேப்ல சென்னைக்கு வருவேன். சென்னைக்கு வரும்போது தான் சக்கு சக்கு வத்தி குச்சின்னு ஒரு சாங், அது அசுரர்ல ஒரு சாங் இருக்கு. அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஷூட்டிங் பார்க்க போனேன். வந்துட்டியா, இதுல ஒரு நல்ல ஒரு சாங், இதுல பயங்கரமா ஆடணும், இப்பதான் வாயன் ஒரு ட்ரெஸ் சொல்லிடுறான் உனக்கு சொல்லி ட்ரெஸ் சொல்லிட்டு சாங் பண்ணேன். அந்த சாங் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அது பெரிய ஹிட் ஆச்சு. அது ஒரு பிரேக். அப்புறம் கல்லூரி வாசல்ல நடிச்சது ஒரு பிரேக். விஜய் கூட மாண்புமிகு மாணவன் நடிச்சது ஒரு பெரிய பிரேக். பட் அஸ் அ ஆர்டிஸ்ட் ஐ டென்ட் பர்சியூ இட் வெரி மச். ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் டான்ஸ். டான்ஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு, அதுலயே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பட் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணா இன்னும் ஷைன் ஆகும், இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. பட் ஐ டென்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஹவு டு பர்சியூ தட். எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசி பழக்கம். இந்த ஜி வாங்க ஜி போங்க ஜி எல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. அது சினிமாவுக்கு ரொம்ப தேவை. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என் வேலையை முடிச்சுட்டு பேசாம போயிடுவேன். ஸோ அது ஒரு பிரேக். அது மாதிரி நிறைய பிரேக்ஸ் கிடைச்சது. 1997ல ஐ டிசைடட் டு பிகம் அ கொரியோகிராஃபர். அதுவும் ஒரு பெரிய பிரேக் எனக்கு. உயிரோட உயிராகன்ற ஒரு படம் அஜித் குமார் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் எனக்கு பெரிய கொரியோகிராஃபரா ஒரு பெரிய பிரேக்கா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய 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 பிரேக்ஸ் அண்ட் ஐம் ஸ்டில் ஹியர் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு காட். Be here foreverனா. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ வந்து சீரியஸாக நம்ம கேள்வி கேட்டுருக்கோம், கொஞ்சம் வந்து ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு. 2 சாங் சொல்லுங்க. ஒரு சாங் வந்து இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சிட்டு போய் இந்த பாட்டை கொரியோகிராஃப் பண்ணோம் அப்படின்னு நடந்த ஏதாவது ஒரு சாங் இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு நினைச்சாலும் அந்த சாங்கை எப்படி கொரியோகிராஃப் பண்ணேன்னு புல்ல இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் முகத்துல முடிச்சோமோ அதை சொல்லிடுறேன். இந்த சாங் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகல அன்பார்ச்சுனேட்லி. அந்த ஹீரோ இஸ் அ நியூ ஹீரோ. பெரிய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய வில்லியனர்.
பெரிய Right. பிசினஸ் மேன், அவங்க பையனை வச்சு படம் பண்ணுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனாங்க. அவருக்கு பாட வரல, நிக்க வரல, நடக்க வரல, திரும்ப கூட வரல. பாடினார்லாம் வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணையா போகுது. ஆஹ் சினிமா ஃபீல்டை விட்டே போயிடலாம்னு நினைச்ச தருணம் அது, அந்த ஒரு தருணம். மத்தபடி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி, நான் ஓரளவுக்கு ஆட தெரிஞ்சா கூட, ஓரளவுக்கு பாட தெரிஞ்சா கூட நான் மேனேஜ் பண்ணி, அதனால தான் நான் கொரியோகிராஃபர். நல்லா ஆடுறவங்கள வச்சு யார் வேணா எடுத்துடலாம். பட் அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ்லாம் தெரியாம பிளஸ் பாயிண்ட்ஸா எடுத்து நம்ம அதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு கொரியோகிராஃபர். அது மாதிரி எனக்கு அது மாதிரி நான் பல சாங்கள் இருக்கு, பல பல நல்ல சாங் இருக்கு. இப்போ அன்னியன்ல வந்து ரண்டக்க ரண்டக்கன்னு ஒரு சாங், அண்டங்காக்க கொண்டக்கான்னு ஒரு சாங். ஐ லவ் ஒர்க்கிங் சாங். இட் வாஸ் a massive செட்டப், பெரிய செட்டப் அது. அதே மாதிரி பில்லா, நிறைய மங்காத்தா, நிறைய நிறைய படம் சொல்லிட்டு நான் யார் முகத்துல முளைச்சோன்னு ஃபீல் பண்ணது அந்த அந்த படம் தான். அன்பார்ச்சுனேட்லி இட் ரிலீஸ், ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் வந்து மங்காத்தா பில்லா இதெல்லாம் சொன்னதுனால கண்டிப்பாக நம்ம வந்து அஜித் சாரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கும் அஜித் சாருக்கும் வந்து ரொம்ப பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து மாயா மேம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்து உங்கள் பிரதர் வந்து லண்டன்லேருந்து வந்தப்போ அஜித் சார் பர்சனலாக வந்து அவங்கள டேக் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, உங்களால் இருக்க முடியாதப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்க அண்ணன் லண்டன்ல இருந்து வரும்போது, இப்போ ரீசெண்டா கிடையாது, ஐ திங்க் தட்ஸ் லாங் டைம் பேக். ம். லாங் டைம் பேக். ஒன் திங் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் அஜித் இஸ், நானும் அஜித்தும் மீட் பண்ணது வந்து கல்லூரி வாசல் படத்துல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். ஹி வாஸ் ஆல்சோ பட்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ வாஸ், அப்பதான் நான் பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்திருந்தேன். அப்ப நான் லாங் ஹேர் வச்சிருந்தேன். ஸோ இந்த டைரக்டர் பவித்ரன் சார் வந்து பார்த்துட்டு, புத்து நல்லா இருக்கு, நல்ல டான்ஸர், இந்த படத்துக்கு ஒரு டான்ஸர், ஒரு வில்லன் கேரக்டருக்கு அது நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சூஸ் பண்ணேன். அப்போ ஊட்டிக்கு போகும்போது, ஊட்டியில தான் ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் அங்க போகும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் அவரை மீட் பண்ணேன். எடுத்த உடனே we bonded so well and we were talking a lot, conversing a lot. It was a lovely lovely moment. அப்பவே சொன்னாரு, ஒரு நாள் பாருங்க கல்யாண், டாப் ஹீரோஸ் அப்படின்றாரு. தட் மச் கான்ஃபிடன்ஸ். ஸோ அங்கேருந்து டிராவல் ஆகி அதுக்கப்புறம் நிறைய நாள் மீட் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி மை ஃபர்ஸ்ட் மூவி அஸ் அ கொரியோகிராஃபர், ஹீரோட உயிராகன்ற படம் வந்து அஜித் அவர் தான் ஹீரோ. ஸோ அங்கே திருப்பி மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அஜித் ஹஸ் பீன் ஆல்வேஸ் பீன் அ லக்கி மேஸ்காட். வெரி வெரி லக்கி ஃபார் மீ. அது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா, ஈவன் இப்போ கூட நான் துணிவு பண்ணும்போது he was telling me, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ். இட்ஸ் ரியலி லவ்லி தட் வி ஹவ் டிராவல் சோ லாங் அப்படின்னாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம் அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். என்னோட ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபரா படம் வந்து உயிரோட உயிராக. ஃபர்ஸ்ட் ஹிட் வந்து தீனா, அதுவும் அஜித் தான். அதுக்கப்புறம் பில்லா ஹிட், அதுக்கப்புறம் மங்காத்தா, அது மாதிரி கண்டினியூஸா படங்கள். இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய நேம் இருக்குன்னா அது அஜித் அவர்கள் தான். அவரோட படம் நிறைய நான் பண்றதில்ல. பிகாஸ் எவ்வளவுதான் நல்ல சாங் பண்ணாலும் ஒரு படம் ஹிட் ஆனாதான் அந்த சாங் வெளியில தெரியும். அது இல்லாம ஒரு பெரிய ஹீரோ நம்ம கொரியோகிராஃப் பண்ணாதான் நம்ம பேர் வெளியில வரும். அவசியம். இப்பெல்லாம் அப்படிதான் ஆயிப்போச்சு. அது இல்லாம இப்போ வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு படத்துல. ஒரு சாங் ரெண்டு சாங்னா கூட அது டெஃபினட்டா ஹிட் கொடுக்கணுன்ற ஒரு கம்பல்ஷனுக்கு கொரியோகிராஃப் தள்ளப்படுறாரு. ஸோ ஐம் ஆல்சோ தேங்க்ஃபுல் டில் டுடே அஜித் இஸ் அசோசியேட்டட் வித் மீ. அதுக்கப்புறம் ஆலமடன் அவ்வளோ பெரிய ஹிட், அதுக்கப்புறம் துணிவு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி வரைக்கும் பண்ணது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் யா, இட்ஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி. சூப்பர் சூப்பர். அடுத்த கொஸ்டின்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக சேரணும் இல்லை டான்ஸராக சேரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாட் யூ லுக் ஃபர்ஸ்ட்? இது அவங்களோட டேலண்டா, ஆட்டிடியூடா, இல்லை சம்திங் எல்ஸ்? லைக் வாட் வுட் அட்ராக்ட் அ பர்சன் டு ஜாயின் யூ? லைக் நீங்கள் உங்களை வந்து எதை அட்ராக்ட் பண்ணணும்? எனக்கு வந்து டேலண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஓகே. அஃப்கோர்ஸ் டேலண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஐ லுக் அட் த பர்சனாலிட்டி, ஹவு வெல் ஹி பிஹேவ்ஸ். ஏன்னா ஐ லைக் டு கொரியோகிராஃப். செட்ல இருந்தேன்னா ரொம்ப குவைட்டா தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பேன். ரொம்ப கத்தி கித்தி அரட்டை கிரட்டி மிரட்டி எல்லாம் பண்றதுலாம் எனக்கு வரவே வராது. ரைட். கோபமும் எனக்கு வரவே வராது. ஸோ ஐ லைக் டு லுக் அட் த பர்சனாலிட்டி அண்ட் ஹவு ஹி ட்ரெஸ்ஸஸ், ஹவு ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்ட்ரென்த்ஸ் பார்ப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டேலண்ட் இஸ் நீடட். நல்லா ஆடணும். ஆடுறதுல கொஞ்சம் கொஞ்சம் கம்மி இருந்தா கூட
பிகாஸ் ஐ எம் ஆல்சோ தட் ஐ கேன் பெர்ஃபார்ம் அண்ட் ஷோ தெம். அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் ஆடுறதுல. பட் பர்சனாலிட்டி வந்து யாரும் ட்ரெயின் பண்ண முடியாது. அது வந்து அவங்களா வளர்ந்த விதம், அவங்க எப்படி அவங்கள வச்சுக்கிறாங்கன்றது. ஸோ ஐ லுக் அட் த பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. சூப்பர். இதோட ரிலேட்டடான கேள்வி, உங்களுக்கு வந்து உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நீங்க சொன்னீங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை வந்து நல்லா பயன்படுத்திட்டீங்க நீங்க, பட் there will be something behind it. சம்திங் பிஹைண்ட் இட்னா ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் தட். பிகாஸ் கொடுத்த வாய்ப்புகளை கண்டிப்பா கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். கன்சிக்யூட்டிவா ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் நேத்து பண்ணது இன்னைக்கு மறந்துடும். நேத்து ஒரு ஹிட் படம் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஹிட் படம் வந்தாலும் உங்களை மறந்துடுவாங்க. ஸோ எவ்ரி டே யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க். ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணாலும் அது பெருசா வெளில தெரியாது. சினிமா ஃபீல்ட்ல எஸ்பெஷலி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும். ரொம்ப ஸ்மார்ட்டா. தென் ஹவ் யூ கம்யூனிகேட் வித் பீப்புள் அரவுண்ட் யூ, ஹவ் கம்ஃபர்டபுள் யூ மேக் தெம் ஃபீல் ஒன்று இருக்கு. வேற என்ன, அதான் கீப்பிங் யுவர் செல்ஃப் அப்டேட்டட், மேக்கிங் எவ்ரிபடி ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி விச் இஸ் கிவன் டு யூ. அது லேசா எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பேர் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகாம எவ்ரி டே யூ ஹேவ் டு கீப் புஷிங் யுவர் செல்ஃப். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை. சூப்பர். இப்போ மாயா மேம் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அப் டு 90s வரைக்கும் வந்து டான்ஸ் மாஸ்டர் காலில் விழுந்து தான் வந்து எல்லாரும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்கா, இல்லை அது மாறிடுச்சா? ஏன்னா வந்து ஜென்ரேஷன் எல்லாரும் மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. Yeah, definitely. Because every 10 years, 10, 15 years, generation will keep changing. So, அது 2010 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 10, 15 வரைக்கும் இருந்துச்சு. ஜென் ஜி, ஆல்ஃபா, வாட் எவர் யூ கால் தெம், மாறிட்டாங்க. ஹாய் மாஸ்டர், ஹாய் குட் மார்னிங் அப்படின்வாங்க. இல்லை கேஷுவலாக போவாங்க. நானும் அது பெருசா ஏன்னா ஆஸ் ஜென்ரேஷன் அதான் சொன்னல, யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். வாங்க நமஸ்காரம் கொடுத்த காலில் விழுங்கன்னா எனக்கு இந்த ஃபேக் மரியாதை பிடிக்கவே பிடிக்காது. இவன் காலெல்லாம் விழணுமான்னு விழாம மனசார விழுந்தாங்கன்னா தான் அதுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கு. இவன் காலெல்லாம் விழுந்துட்டு ஆடணுமா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது தப்பாயிடும். ஸோ ஹூவர் நமஸ்காரம் சில பேர் போடுவாங்க. கொஞ்சம் அந்த அந்த டைம்ல இருந்து வந்தவங்க சில பேர் வந்து கண்டிப்பா நமஸ்காரம் சீனியர்ஸ்லாம் ஸ்டில் ஃபாலோ இட். பட் இப்போ வந்த லேட்டஸ்டா வந்த பசங்கெல்லாம் தேர் நாட் யூஸ் டு தட். ஸோ ஐ டோன்ட் திங்க் மச் ஆஃப் இட். நானும் அது பெருசா கண்டுக்க மாட்டேன். ரைட், ரைட். இன்னொன்று ஒரு ஆடியன்ஸ் கொஸ்டின் தான் இது. வந்து நீங்கள் வந்து ட்ரிஷா மேமோட வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஆடின பாட்டு வந்து சாமியிலேருந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு இது போகலாமா, அதுக்கப்புறம் வந்து கில்லியில் வந்து அப்படி போடு போடு. ஸோ தேர் இஸ் ஒரு க்ரோத் இருக்குல்ல ட்ரிஷா மேமோட, அதை கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹவ் யூ சீ ஹர்? அண்ட் நவ் ரீசெண்டாக வந்து இப்போ விடாமுயற்சியில் கூட யூ கோரியோகிராஃப்ட் ஹர். ஸோ அது கேட்குறாங்க, ஹவ் யூ சீ ஹர் க்ரோத் அப்படின்னு. Trisha has been a very good friend actually. Even before Sami, I knew her. And சாமியில் அந்த சாங் ஒரு பெரிய ஹிட். கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடிக்கொள்ளப்பட்டது ஒரு பெரிய ஹிட். அண்ட் தட்ஸ் அ மிஸ்டேக். கில்லியில நான் பண்ணது வந்து ஷல்லல்லான்னு ட்ரிஷாவோட இன்ட்ரடக்ஷன் சாங் தான் பண்ணேன். அப்படி போடு வந்து ராஜசுந்தரம் கொரியோகிராஃபர் பண்ணாரு. நான் வந்து அந்த பிகினிங் ஓப்பனிங் சாங் ட்ரிஷாவோட இன்ட்ரடக்ஷன் சாங் தான். ட்ரிஷா ஐ வுட் சே இஸ் a வெரி வெரி ஸ்ட்ராங் உமன். அவங்க growth அப்புறம் பீமா பண்ணியிருக்காங்க. அவங்களோட இப்போ லாஸ்டா விடாமுயற்சி பண்ண ஆஃப்டர் லாங் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹர் இன் விடாமுயற்சி. She has maintained herself. She's gone through a lot of hardship. நிறைய நடுவுல நிறைய படங்கள் இல்லாம அப்படிலாம் இருந்து. பட் her comeback is really great. அண்ட் அதே ட்ரிஷா தான், மாறவே இல்லை. அதே ட்ரிஷா, அதே கேரக்டர். அண்ட் ஷீஸ் பீன் வெரி கிரேஸ்ஃபுல். Her dance is also improved so much, and the way she expresses herself also improved so much. She's a great human being. இப்போ வந்து இன்னொன்று ஒரு ஜாலியான கொஸ்டின். இது வரைக்கும் நீங்கள் பண்ண கோரியோகிராஃப்லேயே டஃபஸ்ட் கோரியோகிராஃப் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எந்த சாங்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸோ இல்லை
லொகேஷனோ இல்ல அந்த சிச்சுவேஷனோ லைக் உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது ஓகே, அதுக்கு யா. improvement பண்ணணும். டஃபஸ்ட்னா ஐ வுட் ப்ராபப்ளி சே தீப்பிடிக்கன்னு அறிந்து மரியாதை எஸ். ஆர்யா ஆடிப்பாரு. ஐ ஷாட் இட் இட் அபவுட் 36 hours நினைக்கிறேன். ஜஸ்ட் வாவ். 36 hours. பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டைம் இல்ல, ஒரு சின்ன பட்ஜெட். எனக்கு வேற சாங் சூப்பரா இருக்கு, எப்படி ஷூட் பண்ண போறோம், அண்ட் தேர் வாஸ் நோ ப்ராப்பர்ட்டிஸ். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாதி கட் பண்ண அம்பாசிடர் ஆக்டர் பாதி கட் பண்ண அம்பாசிடர், ஒரு வயர் மெஷ், ஒரு ரேடியோ பெட்டி, 2 டியூப்ல தண்ணி, வேற என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை, வெறும் லைட்ஸ் இருந்துச்சு. நீரவ் ஷா did a great job in the cameraman, cinematographer நீரவ் ஷா, a Yeah. very good friend. He did a great job with that. And my dancers, of course, they did a phenomenal job. Jammy, sorry, I call him Jammy. ஆர்யா வந்து இன்னொரு நேம் ஜாமி. ஆர்யா வந்து is not a very great dancer, but he has all the, என்ன சொல்றது, he works really hard. ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா வேலை பார்த்தாரு. ரொம்ப ஜாலியா பண்ணுவோம். அது விஷ்ணுவர்தன் டைரக்டர். He's very very encouraging. He gives you all the energy to do so. நாங்கெல்லாம் ஒரு டீமா சேர்ந்து அந்த சாங்கை பண்ணி ஹிட் ஆகும் போது செம்ம பயம், பயங்கரமான பயம் எனக்கு. ஐயோ, நல்ல சாங் கெடுத்துட்டோன்னு பேர் வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஓகேப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூட ஓகே, ஏப்பா இந்த சாங்கை கெடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு உயிரே போயிடும். ஸோ அது ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் டில் டுடே, ஈவன் இஃப் whenever I meet ஆர்யா, இட்ஸ் டெல்லிங் மீ, மாஸ்டர் அந்த சாங் மட்டும் இருந்தா என் கெரியரே செட் ஆயிருக்கு, சரியான ஹிட், பெரிய நேம் அதுல அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொரு சாங் நான் சொல்லணும்னா, 7G ரெயின்போ காலனில கண் பேசும் வார்த்தைகள் அப்படின்னு ஒரு சாங் ரவிகிருஷ்ணன் பண்ணியிருப்பார், செல்வராகவன் டைரக்ஷன். அந்த சாங் ஆக்சுவலா எப்படி ஷூட் பண்ணணும்னு நினைச்சோம்னா, நார்த் இந்தியாலாம் ஒரு சாங் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு செமையா ஜாலியா எல்லாரும் ஆடி அப்படியே பயங்கரமா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி கரெக்டா எல்லாம் செட் ஆகல. தென் மைசெல்ஃப் அண்ட் செல்வராகவன் டிஸ்கஸிங் என்ன பண்ணலாம்னா, தென் ஐ கேவ் செல்வராகவன் ஐடியா. அந்த பையன் வந்து பெரிய டான்சர் மாதிரி கிடையாது, லோக்கல் பையன், லோக்கல் ரவுடி மாதிரி இருப்பான், ஒரு மிடில் கிளாஸ் பையன். அவன் வந்து இந்த பொண்ணு மேல லவ் அவ்வளவுதானே. ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமே, நேச்சுரலா வந்து சும்மா ஆடுற மாதிரி கலாட்டா பண்ற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அப்படி டிசைன் பண்ணி அந்த சாங்கை பண்ணோம். அதுவுமே ஒரு பயமா இருந்துச்சு எனக்கு. பட் அந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா as a choreographer you always think டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு. Choreographer, I believe, should capture the right emotion for the right song, not just the dance steps. Right emotion, the right camera angle, and of course, dance teacher கிடையாது நம்ம. We are not dance teachers. We are dance choreographers. Stage choreography வேற, film choreography வேற, dance class வச்சிருக்க choreographers வேற. There's a lot of difference in these three. So as a choreographer, camera angles கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சாங்கும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா வந்துச்சு. And fortunately, both big hits. சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நீங்க இதை தீப்பிடிக்க சாங் சொன்னாலே எனக்கு ஒரு கேள்வி மைண்டுக்கு வந்தது. உங்கள்கிட்ட வந்து ஹூக் ஸ்டெப் அப்படிங்கிறது உங்க சாங்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். அந்த தீப்பிடிக்கல வந்து இந்த பேண்ட்டை பிடிச்சிட்டே ஆடுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ சவாதிக்கால வந்து ஹேண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இது இது எப்படின்னா நீங்க உங்களுக்கு வருது அது அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நீங்க கொண்டுட்டு வரீங்க? எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது உங்களுக்கு? இப்போ நாட் ராங் வந்து சரோஜால வந்து அந்த கோடானு கோடியிலையும் அந்த சோப் போடுற ஸ்டெப்பு. ஸோ அது எப்படி வருது, எங்கேருந்து வருது உங்களுக்கு? அது என்னன்னு சொல்லணும்னா, ஐ லைக் டு டூ வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் வேர் த ஆடியன்ஸ் கேன் ஆல்சோ டான்ஸ் வித் த ஸ்க்ரீனை பாக்குறாங்கன்னா நம்ம இது நம்மளும் ஆடலாம்லன்னா ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு ஸ்டெப்பை கொடுத்து, அஃப்கோர்ஸ் சர்டன் சாங்ஸ் டிமாண்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ். பட் எனக்கு பேசிக்கலாவே எல்லாரும் சேர்ந்து ஆடினா நல்லா இருக்கும், அந்த எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்னால நான் எப்பவுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன் கொரியோகிராஃபியை. கொஞ்சம் சிம்பிளா தான் வச்சுப்பேன். அது
ஒரு அந்த தீப்பிடிக்கல ஆரம்பிச்சு அப்புறம் சரோஜால போய் அப்புறம் நிறைய படங்கள் கண்டினியூஸா நிறைய படங்களை ஒரே ஒரு அந்த ஸ்டெப் மாத்திரம் ஒண்ணு ஏதாவது பிடிங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அது பிடிக்கலன்னு சொல்லும்போது கரெக்டா நம்மளுக்கு வராது, அது ப்ரெஷர்ல நம்மளுக்கு வராது, அது நேச்சுரலா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணிருக்கோம். சில படங்கள் வெளியில தெரியும், ஸ்டெப் தெரியும். பாலு மாட்டோம் வெறும் அந்த கை எப்படி பண்ணுவார்ல, ஆ. அது நான் ஆக்சுவலா டைரக்டர் சிவா அவர்கிட்ட கேட்டுருக்கேன், சிறுத்தை சிவாட்ட. அவருக்கு ஏதாவது மேனரிசம் இருக்குன்னா இப்படி பண்ணுவாரு அப்படின்னா அதை வச்சு ஒண்ணு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். பிகேம் a big hit. ஸோ நேச்சுரலா உங்களுக்கு என்ன வருதோ அது பண்ணிட்டா பெட்டர். அவுட் ஆஃப் பியர் ப்ரெஷர் இஃப் யூ டூ சம்திங்ல சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க். எமோஷன் ஒர்க்ஸ் a lot. உள் மனசுல இருந்து பண்றது டெஃபினெட்லி ரீச் த ஆடியன்ஸ்ன்றது நம்புறோம்னா, சும்மா ஏதோ ஆர்டிஃபிஷியலா ஒண்ணு பண்ணோம்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் ரீச் மச். ரைட், ரைட். எனக்கு அப்படிதான். சூப்பர், சூப்பர். எனக்கு வந்து இந்த கோடானு கோடி ஸ்டெப் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்குது. என்னன்னாக்கா, ஒரு தடவை நீங்க ஜட்ஜா உட்காந்துருக்கும் போது சிவகார்த்திகேயன் பிரதர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டெப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த இது வந்து அடிக்கடி வந்து இப்ப வரைக்கும் அதை போட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஓல்ட் ஜீன்ஸ் டூ சோப் ரப் பண்ணும் அப்படின்ட்டு. அவர் ஸோ செமையா கலாய்ப்பார் அவர். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களோட அந்த ஜட்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா இருந்தது? ஏன்னா வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஃப்ரம் பிக் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் அப்படிங்கும் போது டிட் யூ என்ஜாய் இட்? ஏன்னா வந்து இப்போ நிறைய உங்களை பார்க்க முடியறது இல்ல. எப்போ நாங்கள் திரும்ப உங்களை ஜட்ஜா பார்க்க போகிறோம்? கூப்பிட்டா பார்க்க போறீங்க. ஐ மை செல்ஃப் நான் ரொம்ப நாளா என்ன கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜட்ஜா வாங்கன்னு. இங்க இங்க ஒரு தியரி இருக்கு, டிவிக்கு போயிட்டா ஏதோ வேலை இல்லைனால தான் டிவிக்கு போயிட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் a totally different experience because you see raw talent, you learn from them as well. You can give them a lot of advice. அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணலாம். நம்ம டான்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க, இப்படி கூட கொரியோகிராஃப் பண்ணலாமா. we also learn, the choreographer I also learned at ஜோடியும் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் பண்ணும்போதுலாம் I learned a lot from. சூப்பரா பண்றாங்களே, I was inspired by a lot of people. I got inspired by a lot of people. I even told one person, I think he is EFAB ன்னு நினைக்கிறேன். EFAB ஒரு group நினைக்கிறேன். அவங்க கொரியோகிராஃப் பண்ணது வந்து I was just thinking எப்படி இப்படி கொரியோகிராஃப் பண்றாங்க. பட் எல்லாருக்கும் ஒரு ஒரு மைண்ட் இருக்குல்ல, வேற வேற இப்ப வேற வேற கல்ச்சர்ஸ் வேற வேற லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி யூனிக்கா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. I loved it so much that I told him ஒரு நாள் எனக்காவது உங்க கொரியோகிராஃப்ல ஆகணும்னு ஆசையா இருக்கேன். ஸோ அந்த ஷோ பண்ணும்போது I thoroughly enjoyed it because you get a chance to get learn from them and also teach them a bit of your knowledge. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது. சூப்பர். இப்போ வந்து இதோட ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் மாதிரி என்னன்னாக்கா வந்து நீங்கள் அந்த வியர்டஸ்ட் பிளேசஸில் வந்து டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கா எங்கேயாவது? லைக் ஃபாரின் லொக்கேஷனில் எல்லாரும் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமில் போய் நீங்கள் பண்ணி ஐயோ நம்ம இப்படி பண்ணிருக்கோமே வெக்கமாக இருக்கே அப்படின்னா என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வாட் இஸ் த ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட் ஹேப்பன்? நிறைய மானம் போன விஷயம்லாம் இருக்குது. பட் நிறைய சுவிட்சர்லாந்து, இட்லி, சில பேர்லாம் வீட்டை விட்டு வெளில வந்து கத்திருக்காங்க. இட்ஸ் சோ குவைட், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படிலாம் கத்திருக்காங்க. பட் we do get permissions, but still அவங்களாம் ரொம்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், சுவிட்சர்லாந்துல இப்போ இன்டர்லாக்கன், லூசர்ன், இன்டர்லாக்கன்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வில்லேஜ் மாதிரி தான், ரொம்ப குவைட்டா வாழ்ற ஆளுங்க. நினைச்சு பாருங்க, இந்த போயிட்டு மியூசிக் போட்டு ஆடிட்டு இருந்தா டென்ஷன் ஆகி பதறி போய் எல்லாம் வெளில வந்து என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் ஐ வாஸ் ஷூட்டிங் இன் நியூசிலாந்துல ஷூட் பண்ணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஐ லவ் நியூசிலாந்து லைக் நோபடி. பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்க டியர் பார்க் ஹைட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து ஐ திங்க் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க. லார்ட் ஆஃப் ரிங்ஸ் எல்லாம் ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. The owner, it's a huge place, ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு பெரிய ஹில் மாதிரி இருக்கும், அங்க நிறைய டியர்லாம் இருக்கும். அப்படிலாம் இங்க அது நார்மலா இங்கெல்லாம் ஏதாவது லொகேஷன் போனோம்னா அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்களா. அங்க வந்து கேட் இருக்கும். நீங்க என்ன அமௌண்ட் வேணுமோ அங்க ஒரு குண்டியல் மாதிரி இருக்கும், அதுல போட்டுட்டு அவர்கிட்ட பர்மிஷன் மாத்திரம் சொல்லிடணும். குண்டியல் என்ன அமௌண்ட் வேணும் போயிட்டு நீங்களா போயிட்டு ஷூட் பண்ணிட்டு நீங்களா வந்துடும். விசிட்டர்ஸ் போகலாம், யார் வேணா உள்ள போகலாம். அந்த மாதிரி ஒரு
Beautiful guy that guy is. So, and it's a beautiful location. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துக்கு போய் ஷூட் பண்றோம். சுத்தி மலை, சுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோடு மாதிரி போவோம், சுத்தி மலை, ஒரே ஒரு உடன் ஹவுஸ் மாத்திரம் இருக்கு. அங்க போயிட்டு இங்க யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே போனா, அழுக்கா கிழிஞ்சு போன ஜீன்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு ஷர்ட் போட்டு, ஒருத்தர் கால் மேல கால் போட்டு, பூட்ஸ் போட்டு அப்படியே பியர் அடிச்சிட்டு இருந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் அப்படின்னாரு. Sorry to disturb you. It's just that I know we need to know how to get permission to film here. அங்க போய் ஷூட்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஷூட்னா ஷூட்டிங் நினைச்சு ஃபிலிம் ஹியர்னு சொன்ன உடனே ப்ளீஸ் கோ ஹெட், நத்திங் டு வரி அப்படின்னு. அந்த லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணிட்டோம். திருப்பி இன்னொரு 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த பக்கம் போகணுன்றதால திருப்பி அவர்கிட்ட போயிட்டு தட் லொகேஷன் தேர் இஸ் இட் ஓகே, நோ வரிஸ் நோ வரிஸ், யூ கேன் ஷூட் தேர். அதே மாதிரி திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு தென் வி ஆல்சோ நீட் டு கோ க்ளோசர் டு தட் ஹில் அப்படின்னு. லிசன், டோன்ட் வரி, திஸ் ஹோல் பிளேஸ் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு. மலை கீழ எல்லாம் வருது. சாயந்தரம் அப்புறம் அப்படியே கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்னாரு. அப்படியே போனேன். வீட்டு பின்னாடி ஹெலிகாப்டர் நிக்குது. He's a millionaire. Right. He has about 40,000 sheep or something. Wow. Yeah. ஹெலிகாப்டர் எதுக்குன்னு கேட்டா, வின்டர் டைம்ல ஷீப்லாம் எங்கேயாவது காணாம போயிடும். ஸோ அதை ஸ்பாட் அவுட் பண்றது தான் ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க. ஆடு மேய்க்கிறாரா? ஆடு மேய்க்கிறவரை ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு. அதான் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். பட் நிறைய யூ கெட் சம்டைம்ஸ் யூ ஃபீல் வெரி எம்பாரஸ்ட் டிஸ்டர்பிங் பீப்பிள் when you go abroad. அது இல்லாம நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல முடிங்க பட்ஜெட்ல சீக்கிரம் முடிங்க, ஈவினிங் ஃபிளைட் இருக்கு, கிளம்பணும் அப்படின்னுவாங்களா. வெரி டஃப் ஷூட்டிங் அப்ராட் பிகாஸ் நம்ம வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டோம். வேலைன்னு எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. பட் ஐ ஃபீல் எம்பாரஸ் சம்டைம்ஸ், டிஸ்டர்ப் பண்றோமே, என்ன நினைச்சுப்பாங்க. There have been lot of experience. There have been pleasant experiences as well like these. So it's both. It's really nice. Yeah. இப்ப அடுத்த கேள்வி வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, தளபதி விஜய் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ண சொல்றாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பின்னாடி ஒரு குரூப் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நான் பயங்கர கலாட்டம் பண்ணிட்டு இருப்பேன். பயங்கர ஜோக் அடிச்சுட்டு பயங்கர ஜோவியலா டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஐ வாஸ் டான்சர் அண்ட் அசிஸ்டன்ட்லாம் ரொம்ப ஜாலியா ஆடிட்டு இருப்பேன். அப்போ ஒரு சாங் ஆடிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி திரும்பி அப்படியே பார்த்தாரு. அப்படி பார்த்துட்டு நோட் பண்ணாரு. எனக்கு அவரை என்னன்னா அப்படிதான் பேசுவாரு. ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. ஐ டோன்ட் நோ, சடன்லி ஐ காட் அ கால் ஃப்ரம் சந்திரசேகர் சார் ஆஃபீஸ்ல இருந்து. அவங்க அப்பா, அவங்க சந்திரசேகர் சார் டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. இது மாதிரி ஒரு படம் இருக்கு, அதுல ஒரு கேரக்டருக்கு நீங்க பண்ணணும். And I came to know he only recommended me, looking at me, இந்த மாதிரி ஜாலியா கலாட்டம் பண்றது பார்த்துட்டு பையன் பண்ணுவாங்க சொல்லி he only recommended me. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு then I did ஆதின்னு ஒரு படம் பண்ணேன். திருப்பாச்சியில ஓப்பனிங் சாங் பண்ணேன். நீ அந்த He's been a great friend. Even when I meet him outside, sometimes we go out for dinners and all. Very, very nice human being. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குவைட்டா இருப்பாரு, பேசக்கூட மாட்டாரு. ஓகேண்ணா ஆஃப் ஸ்கிரீன் இஃப் யூ மீட் ஹிம், அந்த மாதிரி ஒரு ஜாலியான பர்சன் பார்க்க மாட்டாங்க. செம்ம கலாட்டா பண்ணுவாரு. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க ரொம்ப ஜாலியா பழகுறாரு. And I am happy that I have met him, and he's a beautiful human being. We have met a lot of time. Work இல்லாம நிறைய வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு நிறைய கட்டி. So it's been a very good journey. It's been lovely. அதோட இன்னொரு ஆடியன்ஸ் கொஸ்டினும் வந்திருக்கு. அது கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரியே வந்திருக்கு. அது வந்து தே வாண்ட் டு நோ, அஜித் சாருக்கு வந்து நீங்க இது கோரியோ பண்ணும்போது அவரோட முதுகுவலியை மனசுல வச்சுதான் பண்றீங்களா? ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. Yeah, of course I have all that in my mind. But அஜித் எப்பவுமே என்கிட்ட சொல்றது என்னன்னா, அதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துரு, மூமெண்ட் காமி, அது பண்ண முடியலன்னா we can change it. Nothing to worry about. அவர் முதுகுவலி மாத்திரம் இல்ல, he has leg knee problem. ஆக்சுவலா ஆல்மாண்டோர்மா பண்ணும்போது I told this in some of my interviews, tell it again. ஆல்மாண்டோர்மா பண்ணிட்டு இருந்தபோது I shot for 3 days ஷூட் பண்ணிட்டு then I had to go to Malaysia and come back, and last day shoot ஒரு நாள் பேலன்ஸ் இருந்துச்சு அந்த சாங்.
3 days பண்ண இதை வந்து கட் பண்ணி ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. became big hit. ஸோ அஜித் கேம் டு மீ அண்ட் செட் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு, நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேம் அண்ட் லாஸ்ட் டே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மத்தியானம் ஒரு 11:30 மணி இருக்கும், ஒரு ஷார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இட் வாஸ் ஹியர் டு மூவ் இஸ் நீ லைக் திஸ் அண்ட் தட். டேக் ஓகே ஆயிடுச்சு. நான் சொன்னேன் ஓகே நல்லா இருக்கு, இல்லை இன்னும் ஒரு பெட்டரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது கிளிக்னுச்சு அப்படியே குட்டி லிகமெண்ட் காலி ஆயிடுச்சு. ஐ செட் ஓகே அஜித் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை இல்லை ப்ரொடியூசருக்கு நம்ம வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கிவ் மீ அபவுட் half an hour சொல்லிட்டு he went inside his caravan. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு ஃபுல்லா டேப்பை சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கிரட்ச் வச்சுட்டு கையில கேம் டு தி ஸ்பாட். பின்னாடி இருந்து ஒரு பையன் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அந்த கிரட்ச் மாதிரி டேக் முன்னாடி கிரட்ச் மாதிரி எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவர். I don't give him harsh steps. I keep that in mind, but without compromising, of course. I don't want to compromise. And ஏன்னா அஜித் ஆடவே மாட்டாராலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. His kind of body and his kind of இது எல்லாருமே பயங்கரமா ஆடணும். அஜித் வந்து நின்னாலே போதும் இல்லையா? என்ன ஒரு லுக் பார்த்தாலே, ரஜினி சார்லாம் அப்படி வந்து பார்த்தாலே போதும். அந்த மாதிரி அஜித்துக்கும் அந்த ஒரு கேரிஸ்மா இருக்கு. But still he is dancing, he is doing his best. He really pushes himself. He tells me, நான் யோசிக்கிறேன் சில டைம், நான் வந்து ஏதாவது கொஞ்சம் கம்மியா ஸ்டெப் கொடுத்தாலும் என்ன ஷாலினி ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு. சொல்ல இல்லை இல்லை நிறைய கரெக்டா ஸ்டெப் பண்ணு, நீ பண்றது கரெக்டா பண்ணு, எதுவுமே யோசிக்காது, நீ பயந்த டோன்ட் கெட் ஸ்டக் எனிவே பண்ணு, நான் பண்றேன் கண்டிப்பா ஐ ட்ரை இட் அண்ட் ஐ வெரி என்கரேஜிங். வெரி ப்ரொஃபஷனல். சூப்பர். இப்போ வந்து இன்னொரு கேள்வினா, நீங்க இப்ப நினைச்சாலும் வந்து ஒரு பயங்கரமான ஹிலேரியஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் யாருக்குமே தெரியாதது அப்படின்னாக்கா இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வருது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் ஷேர் பண்ணாதது? சில விஷயங்கள் வெளில சொல்ல முடியாது, கேம்லாம் சொல்ல முடியாது. Yeah, there have been a lot of incidents. I don't actually பயங்கர கலாட்டா பண்ணுவோம், பிராங்க்லாம் பண்ணுவோம். I don't remember much. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜாலியான ஒரு கொஸ்டினுக்கு போயிடலாம். Yeah. இப்போ வந்து உங்களை வந்து ஒரு ஏலியன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், இமேஜினரி சிச்சுவேஷன். ஒருத்தவங்களை மட்டும் தான் யூ ஹேவ் டு பிக், ஒரு டான்ஸரை பிக் பண்ணி அவங்க டான்ஸ் ஆடி அந்த ஏலியன்ஸை மயக்கி உங்களை காப்பாத்திட்டு வரணும் அப்படின்னாக்கா ஹூ வுட் பி தட் டான்சர்? நீங்களே பண்ண முடியாது, ஏன்னா உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏலியன்ஸை மயக்கி ஒரு டான்ஸரா? Talking about a famous dancer. நோ, உங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் பர்சன் வில் சேவ் மை லைஃப் வித் தியர் டான்ஸ். அதை இன்டைரக்ட்லி யூ ஆர் சேயிங் he or she is a good dancer அப்படின்ட்டு. ஓகே, டான்ஸர் வைஸ் தேர் ஹேவ் பீன் லாட் ஆஃப் பீப்பிள். இப்போ நோரா ஃபத்தே இருக்காங்க, உமைத் கான் இருக்காங்க தெரியுங்களா? இந்த போக்கரியில் ஆடி இருப்பாங்க, என் செல்ல பேர் ஆப்பிள். she's basically a dancer actually. Right. Then she grew into a item songலாம் பண்றது. She became an artist. தெலுங்குல மகேஷ் பாபு பண்ணாரு போக்கரி, அதே சாங்கரை தெலுங்குல அவங்க It's a phenomenal dancer. She's like, அப்புறம் இதுல கூட பண்ணிருப்பாங்க, கந்தசாமியில பண்ணிருப்பாங்க, அதை நான் கொரியோகிராஃப் பண்ணல. பட் தெலுங்குல யாரடி நீ மோகினி ஒரு சாங் இருக்கும், அது தெலுங்குல நான் பண்ணேன். வெங்கடேஷ் தான் நடிச்சிருந்தாரு. அதுல அவங்க ஒரு சாங் பண்ணிருப்பாங்க. ஓ பேபி ஓ பேபின்னு ஒரு சாங் இருக்கு தெலுங்கு. ஆடவாரி மாட்டுக்கு வருதாலே வேறுலே. வெங்கடேஷ் இஸ் த ஹீரோ, த்ரிஷா இஸ் த ஹீரோயின். அதுல ஒரு சாங் பண்ணிருக்கேன். He was phenomenal. He's phenomenal dancer, I'll tell you. So, I'm sure she can save my life. Super. We are almost going towards the end of the interview now. Adnala we'll go for the rapid fire round. Okay. So one song you wish you had choreographed. இந்த சாங் எனக்கு கிடைச்சதுனாக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. Initially I liked வசீகரா
அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். ம். அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் நான் விசில்ல ஒரு சாங் இருக்கும். அழகிய அசுரன் ஒரு சாங் இருக்கும். எஸ். அண்ட் ஐ மிஸ்ட் காதல் யானை வருகுதுன்னு சொல்லி அன்னியன்ல ஒரு சாங் இருக்கு. ம். அது என்கிட்ட சூப்பர். டேட் கேட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஐ வாஸ் டூயிங் another தெலுங்கு. ஐ மிஸ் தட். இட்ஸ் லாட் ஆஃப் சாங்ஸ். நிறைய சாங் பார்த்தா நம்மளுக்கு வந்து "ஏய், நம்ம பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சாங். ரைட். தேர் பீன் லாட் ஆஃப் சாங்ஸ் தட் வே. நைஸ். உங்களோட ஃபேவரட் டான்ஸ் ஸ்டைல் ஃபோக், கிளாசிக்கல் ஆர் ஃப்ரீ ஸ்டைல்? ஐ லைக் ஃப்ரீ ஸ்டைல். ஐ லைக் வெரி கிளாசி ஸ்டஃப். அது இல்லாம அரை லோக்கலா குத்து சாங் ஆடணும். சூப்பர். எனக்கு கொஞ்சம் யூனிக்கான ஐ லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் வந்து படம் பேர் சித்தார்த் நடிச்சிருப்பாரு. படம் பேரு ஏண்டி இப்படி உனக்கு என்ன இருக்குன்னு ஒரு சாங் இருக்கு. எனக்குள் ஒருவன். உனக்குள் ஒருவனா ஐ திங்க் இட்ஸ் தட் சித்தார்த்தோட சாங். Yeah, yeah. அதுல கொஞ்சம் கொரியோகிராஃபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன். ஐ லைக் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்ஸ். சூப்பர், சூப்பர். நீங்க கோரியோகிராஃப் பண்ணதுலயே ஒன் டேக்ல வந்து இவ்ளோ கஷ்டமான ஸ்டெப்பை ஒன் டேக்ல ஓகே பண்ண ஆக்டர்? விஜய். சூப்பர். A movie you would love to remake, பேசிக் பிகாஸ் ஆஃப் த சாங்ஸ் அந்த மூவில அதை வந்து டான்ஸ் திரும்ப பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. குட் பி எனி திங், லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கலாம், 60s 70s 80s 90s. I don't know. I used to like that சந்திரலேகாவா ஒரு ட்ரம் சாங் இருக்கு. ட்ரம்ஸ். நார்மல் அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அந்த காலத்துலனே எனக்கு புரியல. லவ் டு டூ சம்திங் லைக் தட். யா. சூப்பர், சூப்பர். Your go-to song when you need motivation? Every song is a motivation for me because I'm a choreographer. I have to be motivated with every song. நான் பண்ற நிறைய சாங் வந்து அதாவது ஒரு சாங் எனக்கு வந்த உடனே ஐ லிசன் டு இட் ஆல்மோஸ்ட் அபவுட் 40-50 times before choreograph. So it becomes a part of me. Every song motivates me. Be it whichever music director, nice songs really motivate me. Whether it's romantic, whether it's a song or whichever, Galata or song, romantic songs. A lot of songs motivate me. I see myself in that song. நான் அந்த கேரக்டரா இருந்தா எப்படி பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் புரிகிறேன். I live in that song. As long as I choreograph that, I live into that song. நான் இதுவா இருந்தா என்ன பண்ணுவேன்னு நினைச்சுதான் அதை புரிகிறேன். So yeah. Super, super. Dance reality show or film choreography? Film choreography every day. Super. Dance reality show, of course, gives you a nice feel. But அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். உட்காந்துக்கிட்டே நீ தப்பு இது ரைட்டுன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் சேலஞ்சிங் ஆஸ் ஃபிலிம் கொரியோகிராஃபி. ரைட், ரைட். நக்கீரன் மாதிரி இருக்கணும் கொஞ்சம். நிரத்தினம் குற்றம். I don't blame much. I encourage people. நான் தப்புன்றது தப்புன்னு சொல்லிடுவேன். அந்த வளைஞ்சு கிழிஞ்சு சொல்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏன் மிஸ்டேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிவ் தம் ஆல் தி பிளஸஸ். எல்லா பிளஸஸும் நான் ஜட்ஜ் பண்ண போதெல்லாம் அப்படிதான் பண்ணியிருக்கேன். கிவ் தம் ஆல் தி பிளஸஸ். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஏன் இதை விட்டுட்டீங்க, இல்ல இதை ஏன் மிஸ் பண்ணீங்க, எங்கேயும் கொரியோகிராஃப் பண்ணல சார், இல்ல சரியா இங்கேயே எனர்ஜி இல்லைன்னு கரெக்டா கேட்பேன். தட்ஸ் ஹவ் ஐ டு. குத்து பாட்டு இல்லைன்னா ரொமான்டிக் சாங்? அது என்ன ஆகும்னா லைனா ரொமான்டிக் சாங் பண்ணா ஒரு குத்து சாங் பண்ணணும், லைனா குத்து சாங் பண்ணா ஒரு ரொமான்டிக் சாங் பண்ணணும். டெய்லி பிரியாணி சாப்பிட Okay. What is more challenging now? Newcomers choreograph பண்றதா, veterans choreograph பண்றதா? ஏன்னா ego might be high sometimes, veterans நாக்கா. Nothing like that. Veterans are professionals. They understand what is needed. You guys are very enthusiastic. இப்போ வர நிறைய நியூ ஆர்டிஸ்ட்லாம் ஆல்ரெடி they are getting trained. ஏன்னா they know சினிமா ஃபீல்ட்ல வந்து அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெயினாக இருந்தால் நல்லா இருக்கும். They're also well trained. Nothing like that. Nothing is easy, hardலாம் ஒன்றும் கிடையாது. They have the சொல்லுங்க புஷ் இருக்கணும், நம்மளை வந்து ஒரு எனர்ஜி கொடுப்பாங்களா, பண்ணுங்க நல்லா பண்ணுங்க பண்ணலாம். Veterans are always
தே ஆல்வேஸ் என்கரேஜிங். யாரும் ஒன்றும் ஈகோ வச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. தே ஆல்சோ அவங்களுக்கும் அவங்க சக்சஸ் முக்கியம் இல்லையா? Correct. They also push themselves. And newcomers are also very energetic. They also work really well. Stage performance or on-screen magic? Stage performance, I've done a lot of shows abroad. நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். I directed, choreographed shows abroad. In fact, ரஜினி சாரோட எல்லா ஷோவும் நான் நிறைய choreograph பண்ணியிருக்கேன். வேர்ல்ட் டூர்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். Then I did a musical. I love to do musicals actually. நான் ஒரு மியூசிக்கல் ஒன்று திலானான்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் ஜப்பான்ல கிட்டத்தட்ட 1.5 மாசம் we were in Japan. We did about 23 shows all over Japan. All over Japan. That was a beautiful experience. But அந்த மாதிரி ஷோ பண்ணணும்னா you have to be famous. And if you have to be famous, you have to be in films. Of course, it goes hand in hand. You can't. அதே மாதிரி தான் டெய்லி பிரியாணி சாப்பிட முடியாதுல்ல. கரெக்ட் இந்த மாதிரி கரெக்ட் தான். கரெக்ட். உங்கள்ட்ட இருந்து ஒரு மூவி எதிர்பார்க்கலாமா? டைரக்டட் Of பை course, of course. I've been trying for it for almost 6-7 years. சூப்பர். அதை சொன்னா ஹீரோக்கு ஓகேனா ப்ரொடியூசருக்கு ஓகே மாட்டுது. இட் ஆல்சோ ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ். நான் எப்படி கொரியோகிராஃபர் ஆனேன், எப்படி டான்ஸர் ஆனேன்ற மாதிரி சில பேருக்கு டக்குன்னு அமைஞ்சிடும், சில பேருக்கு வந்து லேட் ஆகும். எஸ்.ஜே. சூர்யா அவர் வந்து ஆக்ட் பண்ணணும்னு வந்தார், ஆனால் டைரக்டர் ஆனார். புரியுதுங்களா? இப்போ ஆக்ட் பண்றாரு. நான் எதுவுமே யோசிச்சு வரல. பட் ஐ ஹேவ் தட். ஐ ஆல்மோஸ்ட் ஹேவ் அபவுட் 4-5 ஸ்கிரிப்ட்ஸ். சூப்பர். யாராவது ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க, நல்ல ப்ரொடியூசர் இருந்தா. நம்ம மாயா மேம்டே சொல்லலாம். It's a good Yeah. time for Mukta Films to come back. Yeah, I can get heroes dates. That's not a problem. Super. Yeah. So, Okay, looking now forward. I'm just hopefully next year. ஒரு இன்டர்வியூ இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் நடக்கவே மாட்டேங்குது. ஃபைட்டா இருந்து பண்ணுவோம் கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு சீக்கிரமா அந்த அந்த வாய்ப்பு அமையணும் அப்படின்னு வாழ்த்திட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ ரொம்ப தேங்க்ஸ்னா உங்களோட டைமுக்கு. யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் டு டாக் டு. ரொம்ப ஈஸியா இருந்தது, எனக்கு பயம் இல்லாம இருந்தது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. தேங்க்ஸ். நான் என்ன மிருகமா இல்ல பேயா? நானும் மனுஷன் தானே. Thanks a lot, Na. Thanks for your time. Thank you. It's my pleasure. My pleasure. Thanks to you. Thanks to Maya ma'am as well for inviting me for this interview. It's been a pleasure doing this interview. I hope you all like it. Thank you so much.